நம்முடைய தேவைகளை அவர் அறிந்து நமக்கு அதை அன்போடு கரிசனையோடு நிறைவேற்றுகிறார். அது யாரு? யார் கரிசனையோடு அன்போடு நிறைவேற்றா? ஏசப்பா. சரிங்களா? சரி, இதுக்கு உதாரணமா ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு வனாந்திரமான ஒரு இடம் சொல்லுங்க. வனாந்திரமான இடம்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்காது? டீ குடிக்க இடம் இருக்காது, அப்புறம் காபி குடிக்க இடம் இருக்காது, அப்புறம் டீ காபி ஒண்ணா, இது வேற அது வேற. சரிங்களா? ரெண்டும் ஒண்ணு தானே. அப்போ டீயும் குடிக்க முடியாது, காபியும் குடிக்க முடியாது, நீங்க கேக்குற ஹார்லிக்ஸும் குடிக்க முடியாது, தண்ணியும் குடிக்க முடியாது. அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடைக்காது. ஏன்னா ஹோட்டலும் கிடையாது, டீ கடையும் கிடையாது. சரிங்களா? அது ஒரு முற்றிலும் வனாந்திரமான ஒரு இடம். சரிங்களா? பாலைவனம்.